9th கொஸ்டின் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம் பர் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் அவுட்புட் வந்து 1000 யூனிட்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து ஒரு யூனிட்க்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம ஆக்சுவலாக 1000 யூனிட் போட்டிருக்கோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு எவ்வளோ ஒரு யூனிட்க்குனா 2.5. ஸோ 1000 இன்ட்டு 2.5 போட்டோன்னா 2500 ஹார்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் வந்து 2500 ஹார்ஸ். நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஹார் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆக்சுவல் வேஜஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல் ரேட் கொடுக்கல. ஸோ ஆக்சுவல் ரேட் இஸ் ஈக்குவல் டு actual wages divided by actual hours. ஸோ ஆக்சுவல் வேஜஸ் வந்து எவ்வளோ 4500. இது புரியுதுல, இந்த கேல்குலேஷன் சிம்பிள் தான். மொத்தமாக இருக்கிற வேஜ் எவ்வளோ, அவங்க வந்து எத்தனை ஹவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கிடைக்கும். ஸோ 4500 டிவைட் பை 2000 போட்டோன்னா 2.25 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் எப்படி போடுவோம், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வேரியன்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எப்படி கொண்டு போடுவோம், ஸ்டாண்டர்ட் ஹார் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ஆக்சுவல் ரேட். ஸோ ரொம்ப சந்தோஷம் இதில், ஏன்னா இதில் ஒரே ஒரு இதாக இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் வந்து எவ்வளோனா 2500. ஸோ 2500 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 2 per hourனு கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆக்சுவல் ஹார்ஸ் வந்து 2000. ஆக்சுவல் ரேட் நம்ம தான் கண்டுபிடிச்சோம், எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2.25. 2500 இன்ட்டு 2 வந்து 5000 கிடைக்கும். ஸோ 5000 மைனஸ் இது எவ்வளோ 2000 இன்ட்டு 2.25 வந்து போட்டோன்னா 4500 கிடைக்கும். ஸோ 5000 மைனஸ் 4500 வந்து 500 ஃபேவரபிள். நெக்ஸ்ட்டு வந்து லேபர் ரேட் வேரியன்ஸ். லேபர் ரேட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹார். ஃபார்முலாலாம் எப்படி வந்ததுன்னு தெரியணும்னா என்னோடய கான்செப்ட் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் டு ஆக்சுவல் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிச்சது 2.25. ஸோ 2 மைனஸ் 2.25 இன்ட்டு ஆக்சுவல் ஹார் வந்து 2000. ஸோ 2 மைனஸ் 2.25 இன்ட்டு 2000 போட்டோன்னா மைனஸ் 500 கிடைக்கும். ஸோ மைனஸ் 500னா 500 போட்டு ப்ராக்கெட்டில் அட்வர்ஸ் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஹார் வந்து எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம கண்டுபிடிச்சால 2500, ஆக்சுவல் வந்து 2000, ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து ₹2 per யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2500 மைனஸ் 2500, 500 இன்ட்டு 2 வந்து 1000. ஸோ 1000 ஃபேவரபிள். ஒன்று இருக்குது ஐடல் டைம் வேரியன்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் என்னமோ கொடுத்தாங்க இல்லையா, 20% ஆஃப் த டைம் ஹேஸ் பீன் லாஸ் டியூ டு மிஷினரி பிரேக் டவுன். அப்போ 20% வந்து சும்மா அவங்க எம்ப்ளாயீஸ்லாம் வந்து தண்டமாக இருந்திருக்காங்க. அதனால் ஐடல் டைம் வேரியன்ஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ ஐடல் டைம் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடல் ஹார்ஸ்னால் சும்மா தண்டமாக இருந்த ஹார்ஸ், ஐடல் ஹார்ஸ் வெட்டியாக சும்மா இருந்த ஹார்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இப்போ ஐடல் ஹார்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 20% ஆஃப் ஆக்சுவல் டைம். ஸோ ஐடல் ஹார்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஐடல் ஹார்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் டைம் வந்து எவ்வளோனா 2000. ஸோ 20% ஆஃப் 2000னா 20/100 இன்ட்டு 2000 போடலாமா, இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ ஐடல் டைம் வேரியன்ஸ் வந்து எவ்வளோ வரும்னா, ஐடல் இட்லின்னு வருது, ஐடல் டைம் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடல் ஹார்ஸ் 400, ஸ்டாண்டர்ட் ரேட் 2ன்னு கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு 800. ஐடல் டைம் வேரியன்ஸ்னாலே எப்போதுமே அது அட்வர்ஸ் தான் வரும். இதில் மைனஸ் ப்ளஸ்னு இருக்காலாம் பார்க்காதீங்க. ஐடல் டைம் வேரியன்ஸ்னாலே எம்ப்ளாயிஸ் வந்து சும்மா இருந்துட்டு அவங்க காசு வாங்கியிருக்காங்க. இப்போ ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, அதில் ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க்குன்னு இருக்கும், ஆக்சுவல் ஹார்ஸ் பெய்டுன்ட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அவங்க வந்து ஆக்சுவல் ஹார்ஸ் வந்து கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 400 ஹவர் அவங்க சும்மா இருந்திருக்காங்க. அப்போ 2000 ஹவர்ஸ்க்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க ஆக்சுவலாக 1600 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு நஷ்டம் தானே. அதனால தான் வந்து இதை வந்து எப்போதுமே அட்வர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.